உண்மையிலே ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா பேர் வச்சார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், அது உண்மைதான், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் என்ன அனுப்புகிறாரு, அதாவது இந்தியாவுடைய சிஎஸ்எஃப் அது என்ன படை, அந்த படையவே அனுப்புகிறாரு. ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டு படையை வச்சு தடுத்துட்டார். இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருந்தார், கருப்பு சிவப்பு படை இதை தகர்க்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், நான் இது வரைக்கும் மாண்புமிகுன்னு எப்பயும் சொன்னதில்லை, இன்றைக்கி உங்கள் யூடியூப்பில் சொல்கிறேன், மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்றத, யார் ஸ்டாலின் இரும்பு மனிதர், சோவியத் யூனியனுடைய தலைவர், அது மாதிரி நிரூபிச்சிருக்கிறார். பாராட்டுகள். நான் உங்கள் மேட்டருக்கு வர்றேங்க. நான் பேசிக்காக நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க, நல்லா கேட்டுக்கிறேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நாங்கள் சர்வேயில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். துபாயில் பல இடத்த, ஷார்ஜா கவர்மெண்ட்டில் பல இடத்த நாங்கள் தான் சர்வேயே பண்ணது. அதை நான் பார்த்த அன்னைக்கு முதல் நாள் உங்கள் வந்ததுமே உங்கள் இதுக்கு நான் நன்றி சொன்னேன். மதுரை மக்களுக்கு நன்றி சொன்னேன். பார்த்தீங்களா, உங்கள் யூடியூப்புக்கு ஏன் நன்றி சொன்னேன், அப்பயே பேச நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அது என்னன்னா, அது வந்து ஒரு தியோடலைட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறதுக்கான ஒரு தூண். அதை வச்சு தான் உங்களுக்கு மலையுடைய உயரங்கள், அதுக்கு பேர் ரெடியூஸ் லெவல்னு சொல்லுவாங்க, ஆர்எல் அதுக்கு பேர். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், சேனல் ஆர்எல் அப்படின்னு நம்பர்கள் இருப்பாங்க. அதாவது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இந்த மலை இருக்கிறது, அது மாதிரி பெஞ்ச் மார்க்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த தியோடலைட் மிஷினை வச்சு கண்டுபிடிப்பதற்கு மலையில் இது மாதிரி பெரிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து புள்ளி வச்சுருப்பாங்க.